ஹாய் வணக்கம். ஹலோ எவ்ரிவான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தான். பொங்கல் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை இல்லையா, அதனால் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் காலையிலே எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் பொங்கல் பார்த்திங்கன்னா அங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 நாள் லீவ் வருதுங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. நாங்களாம் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது எப்படா லீவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டரெல்லாம் பார்த்துட்ருப்போம். இப்போ வந்துட்டு கேலண்டரை பார்த்து, அதாவது யூஎஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேலண்டரை பார்த்தா எப்படா சாட்டர்டே சண்டேயில் ஃபெஸ்டிவல் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்துட்டு நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் லீவே கிடையாது. இங்கே நியூ இயரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே தான் எனக்கு தெரிஞ்சு. கிறிஸ்மஸ், இந்த ஹாலிடேஸ் தான் பார்த்துருக்கேன் மோஸ்ட்டாக. அப்படி இல்லைன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாவது வந்துச்சுன்னா லீவ் விட்டால் தான் உண்டு. மற்றபடி இங்கே லீவே கிடையாதுங்க. சனி ஞாயிறுக்குள்ள ஃபெஸ்டிவல் வந்தால் தான் நீங்கள் வந்து ஹோல் டே செலிப்ரேஷன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து லீவ் எடுத்து கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமாவது பண்ணிட்டு தான் ஃபெஸ்டிவலை வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வந்துட்டு இங்கே கண்டிப்பாக எப்போவுமே எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இருக்கும். எல்லாருக்கும் வந்துட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. அட்வான்ஸ்டாகவே சொல்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு டீ வந்து குடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வின்டர் வந்துட்டு இருக்குது, ரொம்ப குளிராக இருக்குதுங்க. அந்த ஸ்னோலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி த்ரோட் பெயினாகவே இருக்குது. அதனால் காலையிலே வந்துட்டு நல்லா சுக்கு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெப்பர் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கொதிக்கிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு டீ தூள் போட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி டீ வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா டீ தான், வேறு ஒன்றும் இல்லை. சாண்ட்விச் தான் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கொஞ்சமாக உப்புமா இருக்குங்க, அதனால் இதுவே போதும். ஏன்னா அதுக்கு மேலே இந்த மார்னிங் டைமில் சாப்பிட முடியறதில்ல. இவ்வளோ தான் எங்களோட மெனு இன்றைக்கி. ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். சாண்ட்விச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவக்காடோ சாண்ட்விச். அவக்காடோ வந்துட்டு ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி அதில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது வெறும் ப்ளைன் அவக்காடோ பெப்பர் சால்ட் மட்டும் ஆட் பண்ணி செய்வாங்க. ஒரு சிலர் வந்துட்டு அதில் வெறும் சில்லி மட்டும் போட்டு பெப்பர் சால்ட்டோ மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ஆனியன் மட்டும் யூஸ் பண்ணி பெப்பர் சால்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பச்சை மிளகாவை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் டொமேட்டோவும், ஆனியனு, அப்புறம் அவக்காடோ, பெப்பரு, சால்ட்டு இதை மட்டும் ஆட் பண்ணி நான் சாண்ட்விச் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவள் வந்து சாப்பிட்டுப்பா. அவளுக்கும் சேர்த்து தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. பாப்பா வந்து நான் இப்போ தாங்க ஸ்கூலில் சேர்த்திருக்கேன். ஏன்னா இங்கே வந்துட்டு கொஞ்சம் லாங்குவேஜ் அவளுக்கு வந்துட்டு பழகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஸ்கூலில் சேர்த்திருக்கோம். அவள் வந்துட்டு இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுனால அவளே வாய் விட்டு ப்ரெட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறா. ஸ்கூல்லேயே அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு ரெண்டுமே கொடுத்துருவாங்க. ஈவினிங் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. நம்ம அதை பிக்கப் பண்ணுற டைமிங்கை பொறுத்து. நாளாக ஒரு சில நாள் 3 o'clock 4 o'clock பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவேன். இப்போல்லாம் மோஸ்ட்டாக வந்து அவள் சாப்பிட்றா. ஃபஸ்ட்டு ஒரு 2 days தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டா. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பழகிட்டா. கார்ன் வந்துட்டு கொஞ்சம் நான் வேக வச்சுருந்தேங்க, சூடு பண்ணிவிட்டு. எனக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கணும், பாப்பாவும் சாப்பிட்றதுனால அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி அவளுக்காக கார்னும் கொஞ்சம் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபில்ட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாண்ட்விச்சுக்கு வந்து சாண்ட்விச் டோஸ்டரில் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு இந்த இது வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா எனக்கு 2 பக்கம் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது தான் பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி அப்படியே சாண்ட்விச் மேக்கரில் பட்டர் தடவி வச்சிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இது வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஓகே, சீக்கிரம் செய்கிறதுக்கு வந்துட்டு இதுதான் ஒரே ஆப்ஷனு. இப்போ சாண்ட்விச் ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு என்னோடய டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா டீயோட அளவு வந்துட்டு என் பாப்பாவோட கப் அளவு தான். அதாவது பாப்பா சின்ன கப் இருக்கும் இல்லையா, குழந்தைங்களுக்கு அந்த கப் அளவு குடித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி அதை குடிச்சிட்டு இருந்தேன் நான், ஏன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஃபைனலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்த வேலை துணி துவைக்கிறது தான். அதுவும் துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி தான் நான் துவைப்பேன். இப்போ வந்துட்டு பாப்பாவோட சாக்ஸு, ஏன்னா வின்டர் இல்லையா, சாக்ஸு, என்னோடய சாக்ஸஸு, இன்னர்ஸு எல்லாமே தனித்தனியாக இந்த சின்ன வாஷிங் மிஷினில் நான் துவைப்பேன். துவைச்சி இதை அலாசிட்டு அதுக்கப்புறம் ட்ரையர்
பெரிய ட்ரையரில் வந்துட்டு மற்ற துணியெல்லாம் துவைச்சி போடும்போது ட்ரையரோடு சேர்த்து நான் போட்டுப்பேன். இந்த வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா நான் டெமுவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு அழுக்கு போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. நான் யூஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சின்ன வாஷிங் மிஷின் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இந்தியாவில் கூட இது கிடைக்கிதுங்க. அமேசானில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சாக்ஸஸு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு லிக்விடெலாம் ஊற்றிட்டோம் அப்படின்னா அதிலே டைம் இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு ஒரு 2 தடவை கூட நீங்கள் வந்துட்டு இதை வாஷ் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸு அதெல்லாம் நல்லா வாஷ் ஆகிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்காக கொண்டு வந்து பெரிய மிஷினில் போட்டிருக்கேன். அதுக்காக அந்த இத்தினோடு மட்டும் நம்ம அதில் போட முடியாது இல்லையா? அதனால் முன்னாடியே வந்துட்டு வாஷிங் மிஷினில் வந்து துணியெல்லாம் துவைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த துணியும் இதோடையே சேர்த்துட்டு துவைச்சி துணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாங்கெட்டையும் துவைச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கல் அப்படின்னாலே கீதம் முக்கியம் இல்லையா? அதனால் வந்துட்டு கீதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே 4 பாக்ஸ் இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி 3 பாக்ஸ் வந்துட்டு போட போகிறேன். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் கிட்டத்தட்ட 450 கிராம் வந்துட்டு பட்டர் இருக்கும். இந்த 450 கிராம் பட்டர் பார்த்திங்க அப்படின்னா 3 பாக்ஸு நான் போட போகிறேன். கிட்டத்தட்ட 1.25 கிலோ பட்டர்னு வைங்களேன். அதுக்கு ஈக்குவலாகவே எனக்கு வந்து கீ கிடைக்கும். அதனால் வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை. கீ வந்துட்டு இன்றைக்கி ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையே இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் எப்பவும் போல் கருவேப்பிலை தான் அப்படின்னு சொல்லி அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு வந்துட்டு பால் கலக்கி கொடுத்துர்லாம். ஏன்னா இடையில வந்து ஒரு மிட் டைமில் அவளுக்கு ஃப்ரூட்ஸ் எதாவது கொடுப்பேன். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் அவள் எதுவுமே சாப்பிடல இந்த 11 o'clock 12 o'clock அப்படிங்கும்போது. அதனால் காலையில் பால் அவளுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி இடப்பட்ட டைமில் வந்துட்டு மில்க் போட்டு கொடுத்துருவேன். பால் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு இந்த நட்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணி தான் கொடுப்பேன். முந்திரி வந்துட்டு இங்கே ஹோல் முந்திரி தாங்க நான் வாங்குவேன். அதாவது காஸ்கோவில் பல்காக வாங்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஃபுட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து ரெண்டாக அதை வந்து வறுத்து உடச்சி வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்தது தான். அதனால் 2 மட்டும் உடச்சி ஒரு பாட்டிலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எல்லா ஃபுட்டுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா உப்புமாவுக்கு, கிச்சடிக்கு, அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து முந்திரி ஆட் பண்ணுவேன். இப்போ ஹோலாக இருக்கங்காட்டி அந்த டைமில் எடுத்து நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி டைமிங்கில் வந்துட்டு அதை கட் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். இப்போ எனக்கு தீந்து போச்சு. அதனால் வந்துட்டு இதை கட் பண்ணி அதை ஒரு பாட்டிலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேங்க. பக்கத்தில் கீ பார்த்திங்கன்னா நல்லா அந்த நுரை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து நுரை வந்து அடங்கணும். மேலே இருக்குது பார்த்திங்களா அந்த நுரை, அந்த சவுண்டு ஒரு சலசலப்பு. அந்த சவுண்டு அடங்கினதுக்கு அப்புறமா அதில் வந்துட்டு நீங்கள் கருவேப்பிலை, அப்படி இல்லை அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை தான் போட்டு தான் நான் பார்த்துருக்கேன். பட் ஆப்ஷனலுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கருவேப்பிலையை யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சலசலப்பு சவுண்ட் அப்போவே நான் போடாமல், அது ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்குது, அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். அதனால் எனக்கு லைட்டாக பொங்க ஆரம்பிச்சது. போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணோடனே அதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு. இது எதனால் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே அந்த அடியில் வண்டல் நிற்கும் பார்த்திங்களா, அதோட வடிகட்டல் அது வந்து கொஞ்சம் தீஞ்சு போகிற மாதிரி இருக்குங்க. அந்த டைமில் வந்து அந்த மாதிரி பொங்கிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வைக்கக்கூடாது. ஸோ சன்னமாக வச்சு அதை கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். முந்திரி வந்துட்டு இந்த வேலை செய்யும்போதே அந்த வேலையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த வேலையெல்லாம் வந்து டக்குன்னு செய்யணும். இதுலேயே பார்த்திங்கன்னா திராட்சை வந்து தீந்துருச்சு. இந்த மாதிரி முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தான் பொங்கல் அன்றைக்கி வந்துட்டு இது நம்ம ஊர் கிடையாது இல்லையா? டக்குன்னு போய் வாங்கவும் முடியாது. எதுக்கு எடுத்தாலும் நம்ம காரை தூக்கிட்டு ரொம்ப தூரம் போக மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் இங்கே டென்ஷனான வேலை தான். நெய் வந்துட்டு அது சூடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும்போதே நீங்கள் வந்து வடிகட்டிடணும். ரொம்ப நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா அது கட்டி ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஊற்றுறது இல்லை, நிறைய வேஸ்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, கொஞ்சம் கடல் பாசி எல்லாமே இத்திரோண்டு சின்ன பீஸாக தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா 1 டம்ளர் தான் நான் பிரியாணி ரைஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதனால்
ஒரு அரை வெங்காயங்க, பெரிய வெங்காயத்தில் பாதி, ஆஃப் வெங்காயத்தை வந்துட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்யூபாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால நான் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அரை வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு தக்காளி வந்துட்டு கரெக்டாக இருக்கும். தக்காளியும் அதில் போட்டுட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா தலை, வெறும் புதினா கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இல்லாததுனால நான் புதினாவோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி. இதோட வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி தான், கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சம் பச்சை பட்டாணி, இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கங்க. காயெல்லாம் வதக்கிட்டுங்க இதில் வந்துட்டு பிரியாணி மசாலா, அதாவது சக்தி பிரியாணி மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 ஸ்பூன் தான் இருக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தயிர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் வந்து தயிர் இன்றைக்கி ஆட் பண்ணலை, இந்த மாதிரி ப்ளைனாகவே செஞ்சுட்டேன். சோயா சங்க்ஸ் வந்துட்டு முன்னாடியே சுடுதண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். அதில் தண்ணி வந்துட்டு நல்லா பிழிஞ்சிட்டு நீங்கள் வந்து அதில் போட்டுக்கோங்க. ஏன்னா இதுலேயும் தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து நான் இன்றைக்கி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரைஸுக்கு 1.25 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது ஊற வச்ச ரைஸாக இருக்குது அப்படின்னா அதுவுமே நீங்கள் 1 டம்ளர் கரெக்டாக இருக்கும். தேங்காய் பால் சாதத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணியே போதும் 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தீங்கன்னா. அப்படி இல்லை அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து காயெல்லாம் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு 1.25 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எல்லாமே போட்டு நீங்கள் மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. பச்சை மிளகா வந்துட்டு எப்போவுமே நீங்கள் எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா அதோடய ஸ்பைஸஸ் சுத்தமாகவே தெரியாதுங்க. நீங்கள் எல்லா காய்கறியும் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி இப்போ அரிசியும் போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் பச்சை மிளகா போடலாம். நான் ஜஸ்ட்டு வந்து எல்லா காயும் போட்டுட்டு பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கீறி அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்துட்டு ஊற்றிட்டு அரிசியும் அதில் போட்டுட்டு நான் வந்து குக்கரில் வந்து ஒரு விசில் தான் விடுவேன். ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணால் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த அடுப்பில் இருக்க ஹீட்டுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் அது குக் ஆகும். அந்த 10 நிமிஷம் நம்ம தம் போடுவோம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இது நான் பண்ண வேண்டாம். அதை நான் அடுப்புலேயே அந்த 10 நிமிஷத்தில் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு அது கரெக்டாக இருக்கும். ஒரு விசில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால். மூடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அரிசி வந்து கொஞ்சம் உதிரியாக வரும். ரைஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது பிரியாணி. அப்போது லைட்டாக எனக்கு ஸ்பைஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நான் மெஷர்மெண்ட் இல்லாமல் பொடி போட்டேன் இல்லையா 2 ஸ்பூன் அப்படிங்கிறதுனால தான். இதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு பொங்கலுக்கு வந்து என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு விளாகில் பார்க்கலாங்க.